शहरे यारे रम ताजदारे हरम नौबहारे शिफात पे लाखों सलाम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த புனிதமாக்க மாதத்தில் ரிஸ்க் என்ன, சதக்கா என்ன, பலா என்ன, முசீபத் என்ன, இதெல்லாம் நமக்கு அறியாமல் நடக்கக்கூடிய வஸ்துக்கள், நமக்கு புரியாமல் நடக்கக்கூடிய வஸ்துக்கள். அது நமக்கு தெரியாமலே நடக்குது. அதில் தப்பித்து கொள்கிறார்கள், சிலர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நாம் எச்சரிக்கையோடு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சுருக்கமாக சொன்னால் ஃபஜர நேரத்தோடு தொழுதுருங்க. ஆண்கள் பள்ளிக்கு போங்க, இல்லை வீட்டில் தொழுதுக்கோங்க. பெண்கள் வீட்டிலே தொழுதுக்கோங்க. தொழுகிற வயசுக்குள்ள புள்ள இருந்தால் ஆம்பளை பள்ளிக்கு அனுப்புங்க. இதை நீங்கள் செய்யுங்கள். வாங்க சொன்ன பிறகு உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தைய அனுப்பி சூரிய உதயம் ஆகிறதுக்கு முந்தைய தொழுதுடுங்க. மார்க்கம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் இல்லற இருந்தீங்க, இருந்துக்கங்க, பிரச்சனை இல்லை. அந்த சூரிய உதயம் ஆகிறதுக்கு முந்தைய 2 பேரும் முழுக்கு கடமையை செஞ்சுக்கங்க. கட்டாய குளிப்பு அது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு உடுப்புகளை மாற்றிக்கிட்டு நீங்கள் தொழுவுங்க. ஜமாத்து முடிஞ்சால் செய்யுங்கள். அப்படின்னா வீட்டில் தொழுதுக்கோங்க. அதில் பரக்கத்து இருக்குது. நிறைய அல்லாஹ் தஆலா செல்வங்கள் கொடுப்பான். நிறைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷம் வாழலாம். அப்படி இல்லாமல் தூக்கிட்டு அப்படியே காலையில் 7-8 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் போட்டு விளக்கிக்கிட்டு குளத்தில் போய் குளிக்கிறதுக்கு மேலே கையிலேயே போட்டுட்டு டவலை போட்டு போகிறாங்க கிராமங்களில். வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் மோட்ரு போட்டு குளிக்கிறாங்க, செய்கிறாங்க. எப்போ குளிக்கிறாங்க, எப்போ குளிக்க வேண்டியது? இப்போ குளிக்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்குள்ளே குளிச்சிடணும். 6:30 மணிக்கு சூரியன் உதயமாகுது. அதனால் உங்களை 5:30 மணிக்கு வாங்க சொல்கிறாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அலாரம் வச்சு முழிச்சு எந்திரிச்சு கையை கழுவி சுத்தமாகி என்னென்ன முறையில் குளிக்கணுமோ குளிப்பு கடமையை அந்த மாதிரி சுத்தமாகி நீங்கள் குளித்து அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டா நீங்கள் திரும்ப தொழுதுட்டு உங்கள் வீட்டில் தொழுதுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகத்தோட குளிக்கும்போது புகாரி ஹதீஸில் வருது, ஒரு பக்கெட்டில் 2 பேரும் குளிப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எத்தனை பக்கெட்டை வேஸ்ட் ஆக்குறோம். அப்படியே போடுறோம், பைப்பில் போடுறோம், மேலே ஷவர் பாத்தில் குளிச்சுட்டு தண்ணி பேக்காராகுது. குர்ஆன் ஹதீஸு தண்ணியை வீணாக்காதீங்கங்குது. ஏன்னா ஒரு காலத்தில் பஞ்சம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. முக்கியமானது உயிர் நாடியான அந்த வஸ்துவை அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் மூலம் நமக்கு எச்சரிக்கிறான். நீங்கள் அந்த தண்ணியை வீணாக்கிடாதீங்க. காரணம் என்ன? தண்ணி அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. தண்ணியை அப்படி அல்லாஹ் எப்படி உண்டாக்குகிறான்? மழையின் மூலமாக ஒன்று உண்டாக்குறானா, வேறு எதன் மூலமெல்லாம் உண்டாக்குறாத நம்ம குடிக்கிறதுக்காக என்ன மாதிரிலாம் செய்யலாம். அதை பாதுகாப்பாக வச்சுக்கங்கன்னு சொல்கிறானே. மூடி வையுங்கள். உங்கள் தண்ணி பாத்திரங்கள் திறந்து போடாதுங்க. எந்த வஸ்துவும் திறந்து போடாதீர்கள். அதற்குண்டான பாத்திரங்கள் இருந்தால் நீங்கள் மூடி வைங்கள். இல்லை ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து குறுக்க வச்சிருங்க பாத்திரத்தில். ஜின்னு உலாவது அதையும் ஆண்டவன் படைச்சிருக்கிறான். அந்த ஜின்னுகள் அந்த மேலே மூடாமல் இருந்திருந்தால் அதை நக்கிடும். அந்த அதில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை நக்கிடும். திருப்பி நீங்களும் நானும் சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த ஜின்னு கோளாறு வரும். தூக்க ராத்திரியில் வர்றதில்லை. ரொம்ப அதாப கஷ்டப்படுவார்கள். கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. திருப்பி பெரிய அதுக்குன்னு படித்த இமாம்கள்கிட்ட போய் பார்த்தா அவங்க பேர் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்து இது ஜின்னு கோளாறுன்னு சொல்கிறாங்க. பல கோளாறு, ஷைத்தான் கோளாறு, ஜின்னு கோளாறு, ரூஹானியத்து கோளாறு எல்லாம் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, நடக்க தான் செய்யுது. இந்த மாதிரி கோளாறுகள்லாம் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் மூடி வைங்க.
உங்களோட கறி எலும்பில் கையை கழுவாதீங்க. சாப்பிட்டாக்கா தட்டையில் கறி இருந்துச்சுன்னா எலும்பு இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதை எடுத்து வெளியில் வச்சுடுங்க, கீழே டஸ்டரில் விரிச்சிடுங்க. காரணம், அதை கொண்டு போய் நீங்கள் வெளியில் போடுவீர்களானால் நாய்கள் வந்து சாப்பிட்றதா நம்ம பார்ப்போம். ஆனால் ஹதீஸில் ஜின்னுகள் தான் சாப்பிடுது. ஹதீஸில் அதை கொண்டு நீங்கள் போடுவீர்கள் அந்த எலும்பு துண்டுகளை நாய்கள் ஓடி நாலா பக்கம் சுற்றி அதை கடித்து சாப்பிட்றதுக்கு முயற்சிக்குது நம்ம பார்க்குறோம். அந்த இது கூட எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஜின்னுகளுக்கு தான் அந்த உணவு. அதனால் அதை நீங்கள் வேஸ்ட் ஆக்கிடுறது, கண்ட பக்கம் கொண்டு போட்டுறாதீங்க. அப்போது நாய்கள்னா ஜின்னு தான் நாயா? நம்ம பார்க்குறது நம்ம கண்ணுக்கு தெரியுது நாய்கள், வேறு எதுவும் அங்கே பூனைகள்னு வர்ற மாதிரி நமக்கு தெரியல. இதுகள் வந்து சாப்பிடும் போது நபி சொன்னாங்க, அது ஜின்னுகளுடைய உணவு. எது நாம் ஆட்டு கறியை சாப்பிட்டு எலும்பு வைக்கிறோமே அது ஜின்களோட உணவுன்னு சொன்னாங்க. வெறும் எலும்பு, அங்கே பார்த்தா நாய் தெரியும். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முடியாது. எது என்ன ஏதுன்னு சொன்னதை கேட்டுக்க வேண்டியது. சமயனா அதான் நான் அல்லாஹ் சொல்கிறேன், சொன்னால் கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணதுக்கு தேவையில்லை. அது அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால சொன்னதை கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும். எப்போவுமே அதில் நல்ல வீட்டில் துர்நாற்றம் இருக்கக்கூடாது, அடுப்படியில் கிச்சனில் வீச்சம் இருக்கக்கூடாது. இந்த பாம்பு இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக போயிடுது. வந்த பிறகு நம்ம கஷ்டப்படுறோம், அடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பாம்பை கண்டால் படையம் நடங்குங்கிறோம். அதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபினாயிலை ஊற்றிடுங்க, நாற்றத்தை மாற்றுங்க. அதெல்லாம் வர்றதில்லை. அந்த மாதிரியான நாற்றங்களுக்காக வரக்கூடியதெல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் சுத்தமாக வச்சுக்கணும். அதை சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு ஒப்புக்கொண்டோமா அதுவும், ரசூலுல்லாஹ் இருக்கான்னு ஒப்புக்கொண்டோமா அதுவும் சுத்தத்தில் ஒரு பகுதி. பார்த்திங்களா, தேசப்பற்று சுத்தத்தில் ஒரு பகுதி. நம்ம எங்கே பிறந்து வாழ்கிறோமோ அந்த தேசத்தின் மீது நாம் பக்தி கொள்வோமே, ஆனால் அதுவும் நமக்கு ஈமானில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மாற்றமாக நம்ம செயல்படுறதுக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய நடப்பில் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா விருத்தியாம்சத்தை கொடுக்குறான், பரக்கத்து செய்கிறான். சாப்பாடு வச்சா நீங்கள் பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. ஹதீஸில் வருது, குர்ஆனில் வருது. அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு சாப்பாடில் பரக்கத்து அல்லாஹ் செய்வான், ரஹ்மத்து செய்வான். இதையெல்லாம் நீங்கள் குடும்பத்தால் கடைப்பிடியுங்கள். நீங்கள்லாம் சொல்லுங்கள் பிஸ்மில்லா அப்படி சொல்லி சாப்பிடுங்க. பிள்ளைங்களும் சொல்லி சாப்பிடுவாங்க. அதில் இவ்வளோ பெரிய பரக்கத்து இருக்குது. குறைவாக இருந்தாலும் அதனால் கூட்டி தந்துடுவான். அந்த மாதிரிலாம் உள்ள காரியங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்கள். பெரிய ஆச்சரியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். மிக சிறப்பான வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள். காலையில் தூங்கிட்டு 8 மணி 9 மணிக்கு எழுந்துச்சி குளிக்காதுங்க. குளிக்காமல் அப்படியே இருந்துடாதீங்க. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தரித்திரியமான காரியங்கள். அது வெளியாகாததெல்லாம் உடம்புலேருந்து வெளியானதுனால அதை சரி பண்ணுறதுக்காக அந்த நேரம் சுபுஹ்னு சொல்லக்கூடிய காலை தொழுகை நேரத்துக்கு முந்தி, சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முந்தி மணிக்கட்டு வரைக்கும் கை கழுவிக்கங்க. எதையும் சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரியான நேரங்களில் சும்மா ஒருங்கையில் போய் இந்த காஃபி டீயை குடிக்காதீங்க. மணிக்கட்டு வரைக்கும் கழுவிக்கங்க, வாயை கொப்பிச்சுக்கோங்க. போதும், நீங்கள் சாப்பிட்டுக்கிடுங்க. காஃபி எது சாப்பிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் குடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே எந்திரிச்சு போய் பாத்ரூமில் போய் ஒன்றும் செய்யாமல் காஃபி போட்டு குடிச்சிடாதுங்க. அதில் பறக்கத்து இல்லை. ஏன்னா அந்த காஃபி நீங்கள் குடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய உணவு, அது எவ்வளோ பெரிய ஆகாரம். அது குடித்தாதான் உங்களுக்கு சுறுசுறுப்பு வருது, எல்லாம் தெரியுது. அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வஸ்து. அது சர்க்கரை காப்பியில் இருக்குது, டீ தூள் இருக்குது, பால் இருக்குது, தண்ணி இருக்குது. ஒரு கப் டீ 4 வஸ்துவில் இருக்குது. நம்ம போய் டீன்னு தான் கேட்குறோம், வீட்லேயும் டீன்னு தான் கேட்குறோம். உள்ளே இருக்கிறவங்க தாய்மார்களும் சரி,
கடையில் வைக்கக்கூடிய டீ கடைக்காரங்க சரி, தண்ணி எடுக்கிறாங்க, கொஞ்சம் சீனி போடுறாங்க, கொஞ்சம் டீ தூள் போட்டு கசக்கிறாங்க, பார்த்திங்களா, பால் கொஞ்சம் போடுறாங்க, டீ. அப்போ 4 வஸ்துவை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய டீ. அந்த 4 வஸ்து எங்கேருந்து வந்துச்சு? டீ தூள் அஸ்ஸாம்லேருந்து வந்துச்சா? எங்கேருந்து வந்துச்சு? நம்ம யாருக்கு எங்கே படைத்தா, எங்கே அதை விளைஞ்சிச்சு, எங்கே அதை எடுத்தோம், அது அல்லாவுக்கு தான் தெரியும். பல நாடுகள்லேருந்து வரக்கூடிய டீ தூள், சீனி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி யாரெல்லாம் தயார் பண்ணால், பால், மாடு எங்கே எதோ சாப்பிட்டுச்சு, அந்த மாடு பால் எங்கேருந்து வந்துச்சு, பார்த்திங்கன்னா. தண்ணி சாதாரணமான விஷயம் இல்லை. குடிக்கிற தண்ணியில் டீ போட்டால் தான் டீ குடிக்கலாம். குடிக்காத தண்ணியில் டீ போட்டாக்கா பச்சை தண்ணியில் முடியாது. தண்ணியில் எத்தனை விதமான டேஸ்டெல்லாம் வச்சுருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னால் அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுங்க, அபிவிருத்தி அடையும். உங்கள் வாழ்க்கையில் பீச்சங்கையில் சாப்பிடாதீங்க. அது புழங்கிறது வேறு. வலது கையில் நீங்கள் சாப்பிடுங்க, அது புழங்கிறது வேறு. அது உங்களுக்கு நல்லதை செய்யும், வர்க்கத்தை செய்யும். 2 கையில் எந்த கை புழங்கிறதுன்னு சொல்ல போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பேச்சுங்கையில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதில் வேணாப்பா, இந்த கையில் சாப்பிடுன்னாங்க. இந்த கை வராதுன்னு சொன்னார் பரிகாசமாக. இந்த கை வராது முஹம்மது ஸல்லல்லாஹு. சரி, அப்படி கை வரல. அதோடு அவர் மௌத்தாருக்கு அந்த கை வராமே தான் இறந்து போனார். ஏன்னா பெரியோர்கிட்ட பரிகாசனம் பண்ணக்கூடாது. அந்த பரிகாசனம் பெரிய கேடாக போயிடும். வராதுன்னு எது சொன்னாலும் அது வராமே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அதில் அவங்களும் துவா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வராதுன்னு சொன்ன பிறகு நான் எப்படி மறுபடியும் கொண்டு வர செயல்படுத்த முடியும்? நல்ல செயல்பட்ட கையை விதண்டாவாதத்துக்காக பிடிக்காததுனால அவங்க மேலே உள்ள அதிருப்தியின் காரணமாக அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் பெரிய நுக்சான் ஆகிடுச்சு. வார்த்தையை நீங்கள் பார்த்து கவனமாக பேசுங்க, நல்லது. ஒருத்தர் வாடகைக்கு வீடு விட்டுருந்தார், பெரிய வசதி உள்ளவர். அந்த அம்மா வாடகை பாக்கி வச்சுருந்தாங்க. அவர் போய் வாடகையை கேட்டார். என்ன 2-3 மாதம் ஆச்சு தரலையேன்னு கேட்டார். நாங்கள் தந்துடுறோம்னு சொன்னாங்க. இல்லை, நீ தரலை, சட்டி புட்டி எல்லாம் தூக்கி வெளியில் வீசிடுவேன், நான் சாயந்தரம் வருவேன், அதுக்குள்ளே கொடுத்தணுன்றார். நீ வந்தாதானே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறார். சாதாரண பொம்பளை, ஒரு ஹவுஸ் மைடு பொம்பளை தான். ஒரே தெருவில் நடக்குது. அவரோட இந்த சைடு, அந்த அம்மாவோட இந்த சைடு. நம்மளாம் அந்த காட்சியை பார்த்தோம். அதை அவ்வளோதான். பிறகு போனார் ஆஃபீஸுக்கு பைக்கில் போய் அப்படியே உட்கார். டேபிளில் போய் அப்படி காஃபி கேட்டார். காப்பியை கொண்டாந்து கொடுக்கலாம். சிப்பந்தி பெரிய போஸ்ட், ரூஹு போயிடுச்சு. உடனே வந்தாங்க, கூப்பிட்டு போய் என்ன ஜனாதா திரும்பி வந்துச்சு. இப்போ அந்த அம்மா ஒரு பெரிய மேதை இல்லை, ஒரு பெரிய வலியுள்ளா இல்லை, பெரிய பக்திமானா இல்லை. அப்படி சொல்லவும் கூடாது. அவர் வர்றேன்னு சொல்லும் போது நீ சொல்லாத. ரசூலுல்லாஹ் சொன்னால் நீ சபிக்காத. நீ சபிக்கிறவர் சபிப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அந்த சாபம் உன்னையே தாக்கும். பார்த்தீங்களா, முஸ்லீம் ஹதீஸ். நீ லேசாக சபிக்கிற, செஞ்சிடாது. அவர் சாபத்துக்கு தயாராக இல்லைன்னா ஒன்று அந்த சாபம் பிடிச்சிடும். அதனால் அது எப்படி நீ நடந்தால் நல்லதுன்னு அதையும் சொல்லப்பட்டது. காலமாயிட்டார், போய் சேர்ந்துட்டார். பிறகு இந்த குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. இவங்க இந்த வீட்டில் இந்த வாடகை வாங்கினாங்க, சாப்பிட்டா. அந்த அம்மாவும் காலியாகி போயிட்டாங்க. சின்ன விஷயம். சரி, சாயந்தரம் வாங்க தரேன், நல்லது, நான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். போயிட்டா முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் வெளியே போட்டுருவோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்குது, வயசுக்கு வந்த பிள்ளைங்களாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு கொதிப்பு வந்துடுச்சு. அதான் பேச்சு தான் இது, சாதாரண பேச்சு தான் இது. அதுதான் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதனால் எப்படி பேசணும், எந்த முறையில் நம்ம யார்கிட்டையும் பேசணும், நல்லது. அது வராத வார்த்தைகள் வந்துடக்கூடாது. அது என்னமோன்னா விளைவை உண்டாகி போடுது. எப்படி சிந்தித்து நீங்கள் அதை கையாளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய ஆயுளை நீளமாக்கி தருவான், சுகமாக்கி தருவான், நலமாக்கி தருவான். எல்லாம் நீங்காத வியாதி உனக்கு வரும் அப்படிலாம் செய்யாதீங்க, சபிக்காதீங்க. நீ பெட்லேயே படுத்து சாவ அப்படிலாம் சொல்லாதீங்க. அல்லாஹ் ஒரு நேரம் வச்சுருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் அது நடந்துடும்.
அந்த நேரம் நீங்கள் சொல்கிற நேரம் ஒத்து போச்சுன்னா அந்த வியாதி வந்துடும், அந்த முசீபத்து வந்துடும். அவர் அதை பாதிப்பார். அவர் கஷ்டப்படுறதுனால உனக்கு என்ன லாபம் இருக்குது? அவங்க மனைவி மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அதுதான் அர்த்தம். அதை நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? மாற்றிக்கங்கண்ணே, நல்ல வார்த்தை சொல்லணும், துவா செய்யுங்கண்ணே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு அம்மையார் மேலே குப்பையை கொட்டுவாங்க. நீங்கள் பாட்டாக கேட்டிருக்கிறீங்க, ஹதீஸாகவும் கேட்டிருக்கிறீங்க. ரசூல்லா பார்ப்பாங்க, மேலெலாம் குப்பை கிடக்கும். அந்த அம்மா பார்ப்பாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூட தோழர்களும் வந்துட்டுருப்பாங்க, அவங்களும் பின்னாலேயே தான் வருவாங்க. அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நபியை ஒன்றும் சொல்லலாம். அதோட ரகசியம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இப்படி நடந்துட்டு வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் அந்த குப்பையை அந்த அம்மா போடலை. அங்கே நின்றாங்க, அந்த வீட்டு வாசல் நின்று. என்ன அந்த அம்மா குப்பை போடுவாங்களே, ஏன் போடலன்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா, குப்பை போடுற மனுஷன் நீங்கள் பத்வா செய்றீங்க, சபிக்கிறீங்க, அல்லாவோட சாவடி என்னென்னமோ சொல்கிறீங்க. அவங்க வாசல் நின்று என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு சுகக்குறைவாக இருக்கிறாங்க. அப்படியா, எனக்கு அனுமதி தருவீங்க, நான் வந்து பார்க்கட்டமா அவங்களன்னு கேட்டாங்க. அவங்களாம் சரி நம்பி வாங்கன்னா, யார் பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் லைக் பண்ணுவாங்க. அப்படி முகத்தை எல்லாம் வச்சுருந்தான். உடனே உள்ளே போனாங்க, அந்த அம்மையார் படத்துக்கு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு துவா செஞ்சாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, முகமது இன்றைக்கி நான் நல்லா இருந்தால் இந்த வச்சுக்கிறேன் குப்பையை கூடையில், அதை உன் தலையில் கொட்டிருப்பேன். அதை பற்றி எனக்கு இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் கொட்டுறீங்கன்னு கொட்டுங்க, நான் அதை பற்றி கவலைப்படலை. நீங்கள் பாதிச்சிடக்கூடாது. என் மேலே குப்பை கொட்டினதுனால உங்களுக்கு தண்டனை மக்கள் பேசக்கூடாது. அதுக்காக வந்து உங்கள் ஹக்கில் நான் துவா செய்கிறேன்னா அந்த அம்மா நல்லா எழுந்து உட்காந்து கலிமாவும் சொல்லிடுச்சு. கலிமா பரப்பத்துக்கு வாழால் பரப்பல இஸ்லாம், அகலாக்கில் நல்ல குட் கேரக்டர் தான் பரப்புனாங்க. எப்படி செஞ்சால் நல்லதோ அந்த மாதிரி செஞ்சாங்க. யாரையும் நிந்திக்காமல் அவசரப்படாமல் பேசினாங்க. எப்படியோ பரவிடுச்சு. ரசூலுல்லாஹ்வோட ஃபேமிலியில் அமீர் ஹம்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமீர் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு, 2 பேர் தான். மொத்தம் அவங்க கூட பிறந்த தகப்பனார் கூட பிறந்தவங்களே ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. பாக்கியெல்லாம் இல்லை. அபுலஹப் இல்லை, எத்தனோ பேர் இல்லை, 2 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நபியுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்கள 2 பேர் ஈமான் கொண்டாங்க. பாக்கி இல்லையே. என்ன விஷயம் அது? என்ன காரணம் அது? அவங்களுக்கு இல்லாமல் ஏன் போச்சு அது? அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மனைவிக்கு ஈமான் இல்லையே, கடைசியில் ஈமான்லாம் போயிட்டாங்களே. சொந்த மகனுக்கு ஈமான் இல்லையே, பைத்தியக்காரன்னு சொன்னான். இவர் ஒரு ஜுனூன், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்கிறான். பார்க்குறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக அவன் மனைவி இருந்துச்சு. அவங்களுக்கும் போயிடுச்சு, அந்த பையனுக்கும் போயிடுச்சு. கண்ணான் எவ்வளோ சொல்லி பார்த்தான், கேட்கலை. அந்த கடல் முந்தளிச்சு வரும்போது நான் மேலே உச்சமாக நிற்பேன், உங்கள் கடல் என்ன தாக்காதுன்னா எடுத்த உடனே அவனை தான் தாக்கி கீழே போடுச்சு. அந்த கடலுடைய அலைகள், அந்த கப்பலுடைய பகுதிகள் ஜுஹது மணியில், ரஷ்யா பார்டரில் இன்ன வரைக்கும் இருக்குது. அதனால தான் லேஸ் கண்டி எதையும் பேசாதுங்க, நிதானமாக பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்வு தருவானாக. வாஹிதாமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.